வெல்கம் டு மை கிராட்பி சேனல். ஆடி மாதம் வந்தாச்சு. இனி வீடு தோட்டம் அல்லது மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நேரம். ஏன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மிடில் வரைக்கும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால காய்கறி செடிகள் நல்லா வளராது. இந்த மாதம்தான் வெயிலின் தாக்கம் குறைஞ்சி மழை பெய்யும் சூழ்நிலை உருவாகும். பாருங்கள், இது என்னுடைய தோட்டம். இதில் நான் பப்பாளி, எலுமிச்சை, வாழை, மாதுளை, முருங்கை, மருதாணி இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். பக்கத்து ஊடு பயிராக கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நான் போட்டிருக்கேன், மிளகாவும் நான் போட்டிருக்கேன். இது என்னுடைய வெத்தலை செடி. இந்த கொடிக்கு நான் பந்தல் போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பட்டியில் வச்சு நான் பந்தல் போட்டிருக்கேன். அடுத்த வருஷம் பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். இது தென்னை வச்சு ஒரு 6 மாதம் ஆகுது. நல்லா வளர்ந்துருக்கு. வாழையும் குலதள்ளி இருக்குது. பாருங்க, நல்ல குலதள்ளி. இப்போ நான் மாடி தோட்டம் போடுறதுக்காக கத்திரிக்காயும் தக்காளியும் நான் விதை நாற்று நட போகிறேன். அதை நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இது நான் வீட்டிலேயே தயார் பண்ண காய்கறி வேஸ்ட்டும் இலைதலையெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கேன். இது மண், சாதாரண மண் தான், செம்மண் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணது. இது காயிறு பித்து, கோகோ பித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மூணையும் நல்லா கலந்துக்குவேன். சாதா மண்ணிலையுமே நீங்கள் நாற்று நடலாம், நல்லா வளரும். ஆனால் இந்தமாரி நம்ம மண் கலவையாக செஞ்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா விதைகள் ஈஸியாக வளரும். இப்போ பார்த்திங்கன்னா மண் ரொம்ப இருகலாக இருக்கும். நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது காயிறு பித்தெல்லாம் போடும்போது மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பொலன்னு நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். விதைகள் முளைச்சி ஈஸியாக முளைச்சி வர்றதுக்கு அதுக்கு ரொம்ப உந்துதலாக இருக்கும். இதை நான் ஒரு நல்ல இது கலவை பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கலவைகள் பொறுத்தவரை நல்லா பண்ணிக்கணும். இதில் நான் பார்த்திங்கன்னா குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழித்தட்டு மூலமாக நான் இதில் போடுறேன். அந்த குழித்தட்டு பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். இதுதான் அந்த குழித்தட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மண் ஃபுல்லாக போட்டுக்கணும். முதல்ல மண் ஃபுல்லாக போட்டுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இது நம்ம ஈரப்பதம் இல்லாமல் நம்ம மண் கலவை பண்ணதுனால மண் பொல தானே இருக்கும். ஸோ அதனால நல்லா ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அதை நல்லா அமுக்கி விட்டோம்னா 3/4 சைஸ்க்கு வந்துடும். அந்த 3/4 சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம விதை போடணும். விதை பார்த்திங்கன்னா 1லேருந்து 3 விதை வரைக்கும் ஒரு குழிக்கு நம்ம போடலாம். எல்லா விதையும் முளைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் 3 விதை போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு முளைச்சிடும். சில சமயத்தில் 3 விதையும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்மளுக்கு முளைச்சா அது நல்லது தானே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலேயே நம்ம ஆர்கானிக் உரம் நம்ம தயார் பண்ணலாம். நம்ம வீட்டில் டெய்லி நம்ம காய்கறி நறுக்குவோம். அதுக்குண்டான வேஸ்ட்டு, நம்ம வீட்டு மரத்துலேருந்து விழுற கொலைகள், காஞ்ச சருகு, நம்ம வீட்டில் அதெல்லாம் வச்சு ஆர்கானிக் உரம் தயாரிக்கலாம். இப்போ ஆடி மாதம் ஆடி பட்டம் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஆடி மாதத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் விதை போடலாம். நல்ல நாளாக பார்த்து நீங்கள் எப்போ வேணாலும் விதை போடலாம். ஆடி பட்டம், ஆடி பெருக்கு அப்போ தான் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது. இப்போ ஆடி பட்டம் ஆடி பெருக்கு அப்படின்னா ஆடி 18ஆம் தேதி தான், ஆடி மாதம் 18ஆம் தேதி தான் ஆடி பட்டம் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் விதைகள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு விசேஷம் தான். பாருங்கள், நான் விதை போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது நம்ம டைம் கிடைக்கிற நேரத்தில் நல்ல இது நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை உரமாக போட்டு செடிகளை வளருங்க. பூச்சிகள்லாம் நிறைய வரத்தான் செய்யும். இயற்கை பூச்சி வெரைட்டி நிறைய இருக்குது. வீடியோ நல்லாவும் இருக்கும். நீங்கள் காய்கறிலாம் பறிக்கும் போது உங்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. இது இந்த விதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகும். சில விதைகள் நம்ம பொறுமையாக டெய்லி அதுக்கு தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து நம்ம செடி முளைச்சி வளர சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம நடுவிரல் அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம பிடுங்கிறதுக்கு நீங்கள் இதை ஒரு அடிப்பக்கத்தில் ஒரு அமுக்குனீங்கன்னா ஒரு கேக் மாதிரியே வந்துடும். அதை கொண்டு போய் நம்ம மாடி தோட்டத்துலேயோ ஒரு தொட்டிலையோ இல்லை பின்பக்கம் இடம் இருந்துச்சுன்னா கீழேயோ நம்ம அதை வைக்கலாம். ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு அடி கேப் வச்சு இது வைக்கலாம். விதை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே
மண்ணை போட்டு நம்ம அதை மூடிடணும். மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது மேலே தண்ணி தெளிக்கணும். அதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியும் தெளிக்கணும். இந்த மாதிரி தண்ணியை தெளிக்கணும், ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம குழி தட்டு பார்த்தீங்களா, டக்குன்னு மண்ணெலாம் வெளியில் வந்துடும். இது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி தெளிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது மண் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து நம்ம வந்து சீக்கிரத்தில் வந்து தண்ணி வந்து உறைஞ்சி வெளியில் போயிடும். ஸோ அதனால் டெய்லி நம்ம இதுக்கு வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும், ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் விதைகள் வந்து டக்குன்னு முளைக்கும். இந்த இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக படாத இடத்துல இதை வைக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து இது முளைக்கும். வெயில் ஜாஸ்தியாக பட்டுச்சுன்னா காஞ்சிரும் மண்ணெல்லாம். ஏன்னா குழி தட்டு பார்த்தீங்களா, சின்ன குழி தானே பார்த்தீங்களா, அதனால் டக்குன்னு காஞ்சிரும், தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் போயிடும். நல்லா வெயில் படாத, அதுக்காக வெயிலே படாத இடத்துலையும் வைக்கக்கூடாது. வெயில் படணும், காலை வெயில் படணும், இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கணும். நல்லா வளர்ச்சதுக்கு நான் ஒரு விதை போட்டுட்டேன். கத்திரிக்காயும் தக்காளியும் நான் போட்டிருக்கேன். அடுத்தால நான் மிளகாய் போடுறேன், மிளகாய் போட போகிறேன். இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் மாடி தோட்டத்தில் வைப்பேன். அதையும் நான் வீடியோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.